ஹாய், வாக்கன் ரோட்லேருந்து ஜனா பேசுகிறேன். இப்போ நம்ம சொல்ல போகிறது என்ன அப்படின்னாக்கா, குதிரைகளுக்கு வயிற்று வலி எதனால் வருது, ஒன்று வந்துட்டால் என்ன பண்ணுன்றது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். குதிரைங்களுக்கு பொதுவாக வயிற்று வலி எதனால் வருது அப்படின்னா, நம்ம லேட்டாக ஃபீட் வச்சா டைஜஷன் ஆகாது இல்லையா, அதனால் வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா, தண்ணி அதிகமாக குடிக்கலன்னா வரும். குதிரைங்களுக்கு ரெஸ்ட் இல்லாமல் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததுன்னா அந்த மாதிரி நேரங்களில் குதிரைங்களுக்கு வயிற்று வலி வரலாம். ஸோ அதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னாக்கா, குதிரை பார்த்திங்கன்னா அப்நார்மலாக இருக்கும், கண்ணெல்லாம் ஒரு மாதிரி விரைச்சிக்கிட்டு உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டும். அது எதனாலனா டீஹைட்ரேட் ஆகுதுன்னு அர்த்தம் குதிரை. அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குதிரை கீழே படுத்து பெறலும், அப்போ நீங்கள் கண்டுபிடிக்கலாம். மூணாவதாக பார்த்தீங்கன்னா குதிரை அந்த வயிற்றை திரும்பி மோந்து பார்க்கும், நீங்கள் அப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா முதல்ல பதட்டம் அடையாதீங்க. குதிரை என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். எடுத்தோடனே முதல்ல என்ன பண்ணிங்கன்னா ஒரு பெயின் கில்லர் ஒன்று கொடுங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா டாக்டர்ஸ் இருந்தாங்கனாக்கா நீங்கள் டிப்ஸ் எடுத்துங்க. நம்ம கை வைத்தியம்னு பார்த்தீங்கன்னாக்கா இஞ்சி சாறு, எலுமிச்சம்பழம் சாறு ரெண்டுத்தையும் சோடாவில் கலந்து கொடுக்கலாம். எலுமிச்சம்பழம் ஊறுகாய் கொடுக்கலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா வயிற்று வலி நேரத்தில் குதிரையை நடக்க வச்சுக்கிட்டே இருங்க. அது யூரினும் சாணியும் போடுற வரைக்கும், அது எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நடக்க வச்சுக்கிட்டே இருங்க. எந்த காரணத்தை கொண்டும் குதிரை கீழே படுக்க வச்சிடாதீங்க. அது படுத்துருச்சு அப்படின்னா என்ன ஆகுனாக்கா உள்ளே இருக்க அந்த குடல் பார்த்திங்கன்னா முறுக்கிக்கும், ட்விஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் குதிரைகள் இறக்க நேரிடலாம். குதிரை ரொம்ப சீரியஸாக இருக்குது அப்படின்னா கூட கவலைப்படாதீங்க. டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நோஸ் டியூப்னு ஒன்று இருக்குது, ஸோ அதை உள்ளே விட்டு அது குதிரையை காப்பாற்றுறாங்க. அதனால் எதுக்கும் பயப்படாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் தைரியமாக இருக்குது, சரிங்களா. குதிரைங்களுக்கு பார்த்திங்கன்னா மார்னிங் டைமில் பார்த்திங்கன்னா மினரல் மிக்சர்னு ஒன்று மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். அது ஒரு 50 கிராம்ஸ் கொடுக்கலாம். ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா ஹிமாலயன் பட்டிசான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அப்படி இல்லைனா மெக்னீசியம் சல்ஃபேட். ரெண்டும் எதுக்காகனா டைஜஷனுக்காக. அதில் நீங்கள் பார்த்திங்கனாக்கா ஃபீட்டு கலக்கும் போது ஒரு ஸ்பூனு நீங்கள் கலந்து வச்சிங்கனாக்கா நைட்டில் கொஞ்சம் கவலை இல்லாமல் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். என்னுடைய அடுத்த வீடியோவில் குதிரைகளுக்கு என்னென்ன ஃபீடு கொடுக்கலான்றதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.